Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் யூனிட்ல இருக்கிற 11th சம்முக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் 10 சம்முக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்லணும். இப்போ 10 சம் வரைக்கும் எடுத்திருக்கேன், எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு 3 to 4 எடுத்திருப்பேன், அண்ட் 10 சம்ஸ் வரைக்கும் எடுத்திருப்பேன். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கான்செப்ட் வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஸ்டூடெண்டோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் நாளைக்குனா இன்னைக்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் நானே அப்படிதான், எக்ஸாம் நாளைக்குனா இன்னைக்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. செகண்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே ஆன்சர் என்ன இருக்கோ அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வந்துடும். இந்த செகண்ட் இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வந்துடும். அவங்க கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டுருவாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வராது. நீங்கள் எவ்வளோ ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ அது வந்து உங்களுக்கு தான் நல்லது. ஓகேவா? இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல சப்போஸ் இப்போ நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கோம், பேங்க் ஜாபுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதெல்லாம் முக்கியம். நீங்க வந்து இப்படி மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்க கான்செப்ட் புரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ள போலாமா? Karthik opened a provision store on 1st April. இது வந்து டேட்ல எழுதிருவோமா? Journalize the following transaction in the books of 2017 April. Step number 1 என்னது? as usual நம்ம நிறைய சம் கடந்திருப்போம். ஸ்டெப் நம்பர் 1 என்னது? இந்த books of Karthik. ஓகேவா? இந்த books of Karthik journal entries. ஓகே. ஸ்டெப் 2 ஃபார்மேட் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ், LF இஸ் நத்திங் பட் லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். என்ன நம்ம ஒரு சமயமே LFனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் இப்படி பார்க்கும்போதாச்சும் நீங்கள் 1 மார்க்ஸ்க்கு 1 மார்க் எடுக்கலாம்ல. ஓகேவா? அதனால தான் நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன். LF இஸ் நத்திங் பட் லெட்ஜர் ஃபோலியோ. ஓகே. ஃபர்ஸ்ட் டேட் போட்டுக்கலாம். 1 ஏப்ரல் எவ்வளோ? 4 மாசமா? 1/4/2017. ஓகே. இப்போ நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம். நீங்க ரியாலிட்டியை புரிஞ்சு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? பெய்ட் இன்டு பேங்க் ஃபார் ஓப்பனிங் எ கரண்ட் அக்கௌண்ட். நீங்க ஒரு பேங்க் உள்ள போறீங்க. ஓகேவா? ஒரு பேங்க் உள்ள போய் கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, கேஷ் கட்ட சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்? கேஷ் உங்க கையை விட்டு வெளியில போயிடும், பேங்க் உள்ள வந்துடும். இப்ப புரிஞ்சுச்சா? பெய்டு கேஷ் நீங்க கட்டுறீங்க, அப்போ இந்த இடத்துல உங்க கையை விட்டு கேஷ் என்ன பண்ணுது? வெளியில போயிடுது, பேங்க் வந்து உள்ள வந்துருது. ஓகேவா? இப்ப என்ட்ரி எழுதலாமா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே. ஏன்னா கேஷ் தானே வெளியில போகுது. இங்க பாத்தீங்களா, நான் இங்க 2 போட மறந்துறேன். இப்படி நீங்க 2 போட மறந்தாலும் இந்த என்ட்ரி வந்து தப்பு. ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் ருபீஸ் 2 lakhs. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நரேஷன் எழுதணும். being paid into bank for opening current account. ஓகே. ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட். அப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ஒரே ஒரு பேஜ்ல மட்டும்தான் போடணும். ஓகேவா? ஜேர்னல் என்ட்ரி எத்தனை பேஜ்ல போடணும்? ஒரு பேஜ்ல தான் போடணும். ஆக்சுவலி ஒரு பேஜ் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து இப்படி டபுள் ஷீட்டா இருக்கும். ஓகேவா? ஓபன் பண்ணும்போது எப்படி இருக்கும்? டபுள் ஷீட்டா இருக்கும். லெட்ஜர் தான் நீங்க வந்து டபுள் ஷீட்ல போடணும். ஓகே. ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கும்ல, அந்த சிங்கிள் ஷீட்ல மட்டும்தான் போடணும். சப்போஸ் உங்களுக்கு இடம் தீந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி போடலாம். ஓகே. ஏரோ மார்க் மாதிரி போட்டு நீங்க நெக்ஸ்ட் பேஜ்ல எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஆனா டபுள் பேஜ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட், பர்டிகுலர்ஸ், அந்த பேஜ்ல போய் டெபிட், கிரெடிட்னு போட்டு வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தப்பு. ஒரே பேஜ்லயே தான் டேட், பர்டிகுலர்ஸ், LF, டெபிட், கிரெடிட் அப்படின்னு வந்திருக்கணும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 3/4/17. என்ன கொடுத்துருக்காங்க? goods purchased by check. Purchases always comes in debit side, check is under bank. அப்படிதானே? அப்ப நீங்க ஈஸியா என்று சொல்லலாமே purchases account debtor to bank account. ஓகேவா? ஏன்னா purchases எப்பவுமே டெபிட் சைடுல வந்துரும். இது ஒரு க்ளூ நம்ம கையில இருக்கு. purchases account debtor to bank account. ஓகே, எவ்வளோ? rupees 40,000. நரேஷன் எழுதணுமா? being goods purchased by bank. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாமா? என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 5/4/2017. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் செக்யூரிட்டிஸ். ஏதோ ஒரு செக்யூரிட்டிஸ்க்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு செக்யூரிட்டிஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல கேஷ் வந்து வெளியில போகுது. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன ஆகுது? கேஷ் வந்து வெளியில போகுது. அப்ப என்ன அக்கௌண்ட் வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். திருப்பி என்ட்ரி பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் செக்யூரிட்டிஸ். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏதோ செக்யூரிட்டிஸ்க்காக வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால என்ன பண்றது? காசு வந்து நம்ம கையை விட்டு வெளியில போயிடுது. ஓகேவா? அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் rupees 40,000. Are you clear with that? Okay. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? நரேஷன் எழுதணும். being investment made in securities. Okay. Then அடுத்து பாத்தீங்க அப்படின்னா goods sold to Radha for 20,000 and check received and deposited into bank. Actually இதுல ஒண்ணுமே இல்ல. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அமௌண்ட்டை இங்க கொடுக்காம இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்க கொஞ்சம் பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸி. நீ பாருங்க, குட் சோல்டு. சோல்டுனா என்னது? சேல்ஸ். ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். சோல்டுனா என்னது? சேல்ஸ். சேல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் டெபிட் சைட். வேற என்ன இந்த இடத்துல இருக்கு? பேங்க் இருக்கா? அப்ப பேங்க் வந்து டெபிட்ல வந்துருமா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இப்படி கூட போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இங்க பாருங்க, குட் சோல்டு டு ராதா. ஏதோ ஒரு குட்ஸை வந்து ராதா கிட்ட என்ன பண்றாங்க? சேல் பண்றாங்க. அப்ப சேல்ஸ் வந்து வெளியில போகுது. ஓகேவா? அண்ட் செக் ரிசீவ்ட் அண்ட் டெபாசிட்டட் பை த பேங்க். ஸோ உங்களுக்கு டெபாசிட் பண்ணும்போது அந்த கேஷ் வந்து உங்களுக்கு உள்ள வந்துருதா? இந்த இடத்துல எது உள்ள வருது? பேங்க் உள்ள வந்துருதா? அதனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் rupees 20,000. டேட் என்ன? 6/4/2017. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? rupees 20,000. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நரேஷன் எழுதணுமா? பிங்னு போட்டு நீங்களே நரேஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்படியே கொஸ்டின் இருக்கிறதா பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டேட் 7 இருக்கா? 7/4/17. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க? அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் இஸ் நத்திங் பட் கேஷ். கேஷை வித்ட்ரா பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம்க்கு போறீங்க, கேஷை வித்ட்ரா பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கையில் என்ன இருக்கும்? கேஷ் இருக்கும். அப்போ ஒரு விஷயம் உள்ள வந்துச்சுன்னா டெபிட், வெளியில போச்சுன்னா கிரெடிட். அப்போ ஆப்வியஸ்லி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? rupees 15,000.
பீயிங் அப்படின்னு போட்டு நீங்கள் நரேஷன் எழுது. ஓகே, அப்புறம் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம், பீயிங்னு போட்டு நீங்கள் மறக்காமல் இங்கே கொஷினில் என்ன இருக்கோ அதை எழுதிடுங்க. ஓகேவா? பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் என்ன பண்ணானா, நான் இங்கே கிளாஸ் எடுக்கும்போது பீயிங்னு போட்டு இது எழுதுடா அப்படின்னு சொன்னதை அவன் கவனிக்கலை. எல்லாத்துக்கும் ஜஸ்ட் பீயிங் 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 பீயிங்னு போட்டு வச்சுட்டு வந்துட்டான். அப்போ அது என்னது, கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபுல்லாக அடிச்சு விட்டாங்க. ஓகேவா? பீயிங்னு போட்டு என்ன கொஷின் இருக்கோ அதை எழுதுனா உங்களுக்கு போதும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த என்ட்ரி எவ்வளோ, டேட் எவ்வளோ, 10. ஓகேவா? 10/4/2017. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, purchased goods from Kamala. Purchases always comes in debit side. ஓகேவா? and cash deposited into CDM. ஆக்சுவலி இந்த இடத்துல கேஷ் டெபாசிட்டட்னு கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருவீங்க. கண்டிப்பாக அப்படி போட்டால் ராங். ஓகேவா? பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் கமலா, கமலாட்டந்து ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதாவது பர்ச்சேஸ் பண்ண காசை வந்து நாங்கள் பேங்க்கில் போட்டுட்ருக்கோம். சிடிஎம் இஸ் நத்திங் பட் பேங்க். ஓகேவா? அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். புரியுதா? பர்ச்சேசஸ் account data to bank account. Okay, how much? Rupees 10,000. Rupees 10,000. Okay va? Narration எழுதணுமா? Narration எழுதணுமா? Being purchased goods from Kamala. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி போலாமா? டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 12/4/2017. sold goods to Vanitha who paid through debit card. அதாவது sold என்னது, சேல்ஸ். சேல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் கிரெடிட் சைட். ஓகேவா? ஏதோ ஒரு குட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ சேல்ஸ் என்ன பண்ணிடும், வெளியில் போயிடும். எது மூலியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க். டெபிட் கார்ட்லாம் எது கீழே வந்துடும், பேங்க்குக்கு கீழே வந்துடும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, சிடிஎம், இசிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், இது எல்லாமே பேங்க் தான். ஓகேவா? அப்போ என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, எவ்வளோ, ருபீஸ் 10,000. புரியுதா? நரேஷன் எழுதணுமா, பீயிங்னு போட்டு எழுதிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி, டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்களா, 15/4/2017. என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க். அதாவது ஏதோ ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து பேங்க் மூலியமா நான் டைரக்டா ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? பேங்க் வந்து உள்ள வருது, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து வெளியில போகுது. ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ, ₹1000. டெபிட் காலத்துக்கு நேரம் டெபிட், கிரெடிட் காலத்துக்கு நேரம் கிரெடிட் அமௌண்ட். ஓகே, நரேஷன் எழுதணுமா, பீயிங்னு போட்டு நரேஷன் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் பெய்ட் பை த பேங்க் as per the standing instructions. இது வந்து ரொம்பவே ஈஸி. நான் எக்ஸாம்பிள் சம் சொல்லிக் கொடுக்கும் போதுமே வந்து இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்களே போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். இந்த சமுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் செக் பண்ணி ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 25/4/17. ஓகேவா? சேல்ஸ் மேட் டு குணால். சேல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் credit side. ஓகேவா? who made the paytm through cdm. அப்ப இதெல்லாம் எதுல வந்துரும், பேங்க்ல வந்துரும். அப்ப obviously என்ன என்ட்ரி, bank account data to sales account because always sales comes in credit side. bank account data to sales account, rupees
6,000. ஓகே, ஃபைனலி நரேஷன் எழுதி இந்த சம் முடிச்சிடலாம். ஓகேவா, இதோட இந்த சம் வந்து ஓவர். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.